ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் செல்லும் நீரில் ரசாயன நுரை பொங்கி வழிகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்முகிலிடம் கேட்கலாம். கார்முகில், இந்த ரசாயன நுரை எங்கிருந்து வருகிறது, விவரங்கள் என்ன? தொடர்மழை காரணமாக ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் தென்பெண்ணை ஆற்றில் செல்லக்கூடிய நீரில் குவில் குவிலாக பொங்கி செல்லும் ரசாயன நூறால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக கனமழை காரணமாக மற்றும் ஒசூரினுடைய ஆற்றங்கரையோர பகுதிகளிலும் கனமழை காரணமாக தற்போது நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று வினாடிக்கு 583 கனஅடி நீராக வந்த நிலையில் இன்று காலை வினாடிக்கு 623 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அதனை அப்படியே வெளியேற்றி வருகின்றனர். இந்த நிலையில் முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் 41.16 அடிகள் நீர்நிலை சேமிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தென்பெண்ணாற்றில் செல்லக்கூடிய அதிகப்படியான நுரை செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அணையின் பிரதான இடதுபுற கால்வாயிலும் பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் நீரிலும் குவில் குவிலாக அந்த நுரை அங்கு காட்சியளிக்கிறது. அதாவது தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ந்து இது போல் பனிக்கட்டிகளைப் போல நுரை காணப்படுகிறது. ஆற்றின் பிற பகுதியிலும் பரவி சூழ்ந்து வருவதால் அங்கு தற்போது லேசான காற்று அடித்தால் கூட அந்த பகுதியில் நுரை வெளியேறி அங்காங்கே சேரி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் செல்லக்கூடியவர்களுக்கு துர்நாற்றம் வீசிக்கொண்டு இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பலமுறை விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தாலும் இருந்தாலும் அந்த தமிழக அரசும் கர்நாடக அரசும் இரு மாநில அரசுகளும் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ಪಾತ್ರಗಳು ತಗೊಂಡು ನಿಮ್ಮೂರಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಿ. ಬನ್ನಿ ಅಮ್ಮವ್ರೆ.